பாடத்தை ஆரம்பிக்கலாமா? இப்போ நான் ஒரு தடவை சொல்லுவேன், அத கவனமா கேட்டுக்கிட்டு திருப்பி சொல்லணும். ஓகே? கேட்டீங்களா? இப்போ திரும்பியும் ஒரு தடவை சொல்லுவேன், கவனமா கேட்கணும். சொல்ல மாட்டா? இப்ப நீ திருப்பி சொல்லல, உன்னை முனியாண்டி விராசிக்கு அனுப்பிடுவேன், ஜாக்கிரதை. ரங்கநாதா, சாமி கும்பிட்டு சீக்கிரம் வெளியே வாப்பா. இங்க ஆத்தா கூப்பிடுறா, அதனால இன்னைக்கு பாடம் முடிஞ்சது. மறுபடியும் இதே நேரத்துல நாளைக்கு சந்திப்போம். ஆத்தா, நான் அவசியம் வேலைக்கு போய்தான் ஆகணுமா? ஆமா ராசா, உன் நல்லதுக்கு தான் சொல்ற. தைரியமா புறப்படு வா. அத்தே கௌரி, வாமா கௌரி. என்னது? உங்க மகன் இன்னைக்கு வேலைக்கு போறாருல, அதான் ஐயனார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு விபூதி கொண்டு வந்தேன். இத பூசிக்க சொல்லுங்க. லபக்கு 1000 தான் சொல்லு. பொன்ராசு தங்கச்சி, பொன்ராசு தங்கச்சி தான். கவலைப்படாதே, உன்னை போக விட மாட்டேன். இவ்வளவு கட்டிக்கிறதுக்கு எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோம்? வீட்டுல வேலை இருக்கு, நான் வரையத்த. சரி தாயே, மறந்துடாம காப்பாத்து. மகமாய் மனசு வச்சா கண்டிப்பா காப்பாத்துவா. புறப்படு. கொல்லவ. தம்பி இங்க வா. என்னக்கா? எனக்கு ஒரு உதவி செய்வியா? சொல்லுக்கா. ஆத்தா, என் பையன் முத வேலைக்கு போறான். அடே, கிழக்காலையும் மேற்காலையும் எட்டி பாருங்கடி. பூனை குறுக்க போதா, காக்கா பறக்குதான்னு. யாரும் இல்லம்மா. எதுக்கு நீ ஒரு தடவை பாத்துறடி. விளங்காத முடிஞ்சு ஏதாச்சும் எதுக்கால வந்துட போகுது. ஒரு சின்ன பையன் தாமா வரா. ரங்கநாதா, ஆத்தா, வலது காலம் முதல்ல வச்சு வாப்பா. பச்சாச்சு. எட்டி நடைய போடுப்பா. எட்டி போட்டா தாண்டி கிழிஞ்சிடாத்தா. எப்போ ஒரு குறும்புதான். ராகாலம் வரத்துக்குள்ளார ஊர் எல்லையை தாண்டணும். வாயா. தாண்டிட்டாலும் போனானே, தும்மி போட்டானே. முதல்ல வேலைக்கு போகும்போது நல்லா இருக்கியா? ஆத்தா, 8 தும்மல் போட்டா குடும்பத்துக்கே ஆகாதாமே. வேண்டாம் ராசா, ஒண்ணு கண்ணே கடன் உன்னை பெத்து வச்சிருக்க. இன்னைக்கு நீ வேலைக்கு போக வேண்டாம். நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் போகல. சரி, நீ போ. இந்த முறுக்கு கடலை உண்டையெல்லாம் எடுத்து வை, நான் வந்து திங்கிறேன். நீ தின்றாத. என்னைக்கு ராசா உன்னை விட்டுட்டு நான் தின்னு இருக்கேன். ஆத்தா, நீ போ. நான் கோயில போய் தேங்காய் பொறுக்கி எடுத்துட்டு வரேன். தேங்காய் சட்னி பண்ணி திங்கலாம். சரியா? போங்கடி. நல்ல வேலை, அந்த மகமாயிதான் காப்பாத்தனா. யாராலையும் அசைக்க முடியாத எங்க ஆத்தாவை அரை நொடியில அசைச்சிட்டியே. நொடியில இல்ல, இந்த பொடியில. பொடியா? ஆமா, அந்த பையனுக்கு இந்த பொடியை போட்டுடா தும்ம வச்சேன். இந்த பொடியை போட்ட தும்மல் வருமா? பாக்குறியா? எங்க பாப்போம். என்னப்பா பட்டப்பாளையம் நண்டுபடியா இருக்குது? நண்டுபிடி இல்லப்பா, இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் மக்களின் பேராதரவு பெற்ற மூக்குப்பொடி. ஹாய் நாயுடு. ஓல்ட் மேன், கூப்பிட்டேங்க. ஒண்ணு இல்ல தம்பி, நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது அடிக்கடி வாத்தியார் சொல்லுவாரு, உன் மண்டையில களிமண் தான் இருக்குன்னு. அதான் அந்த களிமண்ணையே நம்பி தொழில் ஆரம்பிச்சிருக்கேன். பொருத்தமான தொழில் தான், நடத்துங்க. அதான் தம்பி, வியாபாரம் கொஞ்சம் சூடு பிடிக்கிற மாதிரி இருக்கு. பணம் காசு கொஞ்சம் அதிகமா வரும்போது தெரியுது. ஓஹோ, நீங்களும் நமக்கு வேண்டப்பட்ட பிள்ளை, படிச்ச பிள்ளை, உங்களை வேலைக்கு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? வேலையா? நானா? சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் என்ன சொல்லிட்டேன்? என்ன சொல்லிட்டியா? நான் யாரு? ரங்கநாதன். சரியாக சொல். ஆச்சா ரங்கநாதன். அத கேட்கல. 10ஆம் வகுப்பு பாதி வரை படித்த ரங்கநாதன். என்னை பார்த்தா களிமண்ணுக்கு கணக்கெழுத சொல்லுகிறாய். எனது படித்த மூளையை செங்கச்சூளை ஈட்டு சுட்டு சுண்ணாம்பாக்கி வியாபாரம் செய்யவா பார்க்கிறாய்? என்ன துணிச்சல் உனக்கு? எங்கோ கருவாடு மணக்கிறது, அதையே என் நாவும் நினைக்கிறது. நான் வருகிறேன் நாயுடு. போயிடு. கௌரி, எங்கடி கால்ல இருந்த கொலுசு? அதுவா, நேத்து ஆத்துல குளிக்க போனேடா, அங்க தொலைஞ்சு போச்சுடி. கௌரியா? இது என்ன சௌரியா? என் கூட பேசாதீங்க. கௌரி, ஏன் இப்படி எரும பால் குடிச்ச மாதிரி இருக்கிற? கொஞ்சம் ஜாலியா தான் பேச. நீயும் மூக்காயும் பேசிக்கிட்டு இருந்தத நான் இந்த காத்தாயால கேட்டேன். ஏன் இப்படி வழக்கத்தை விட அதிகமா உளறீங்க? நானா உளறேன்? கௌரி, ஆடை இல்லாம பால் இருக்கலாம், குரங்கு இல்லாம தனியா வால் கூட இருக்கலாம். ஆனா கொலுசு இல்லாம
உன் கால் இருக்க கூடாது. உங்களுக்கு கால் மட்டும் இல்ல, இதயத்தையே கொடுத்துட்டேன். கௌரி, உனக்காக ஒரு ஜோடி கொலுசு வாங்கிட்டு வந்தேன். நீ மட்டும் அனுமதிச்சீனா இதை என் கையாலேயே உன் கால்ல போட்டு விட நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீங்க வாங்கிட்டு வந்தத நீங்களே போட்டு விடுங்க. இப்படி தெரிஞ்சிருந்தா ஒரு ஜாக்கெட் வாங்கிட்டு வந்திருப்பேன். ஆமா. எனக்காக ஒரு தடவை நடந்து காத்து. கொலுசே கொலுசே எசப்பாடு கொலுசே. என்னங்க கொலுசு ரேடியோ மாதிரி பாடுது? மறுபடி வா. நீ பாடாதிருந்தால். புரியலையே தம்பி. பாட்டும் பாடம், கொஞ்சம் விட்டா ஆட்டமும் ஆடும். ஏன்னா ரேடியோவை அடகு வச்சு உனக்கு கொடுத்தாச்ச, பின்ன பாடாம என்ன செய்யும்? ஏன்பா ரேடியோவை அடகு வச்சா ரசீது வாங்க மறந்துட்டிய, பின்ன எப்படி திருப்புவ? இந்த ரசீது ரொம்ப முக்கியம். போயா. நீங்க திருந்தவும் இல்ல, திருந்த போறதும் இல்ல. சடார்னு அப்படி ஒரு முடிவுக்கு வராத கௌரி. சம்பவம் நடந்த அன்னைக்கு சுத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? எடுப்பு. எங்க அக்கா பொண்ணு கல்லு பால் விளையாடணும்னு ஆசைப்பட்டுச்சு. அதனால கோவில் நேரத்தை அழிச்சு மைதானம் ஆக்கிட்ட. பாத்தியா எப்படி நம்ம செட்டப்? சூப்பரோ சூப்பர். இந்தாங்க 5 ரூபாய். பாப்பா நீங்க தான் கோல் போடணும்னு ரொம்ப பிரியப்படுது. போடுங்க. ஐயோ அதையே நேக்கு போட தெரியாது. அதான் பார்த்தாலே தெரியுது. ஏதோ பெரியவாள் பிரியப்பட்டு சொல்லிட்டு இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு இம்மீடியட்டா போட்டுறேன். போடுங்க. பாப்பாவை சித்த நகரம் சொல்லுங்க. படாத இடத்துல பற்ற போறது. பாப்பா அந்த இடத்துல நின்னதான் நீங்க கரெக்டா கோல் போட முடியும். ஆ. பாப்பா தள்ளி விடுத்தோம்னா கோல் போட முடியாது. ஆ. வவ்வால்னு சொல்லி போடுங்க. வவ்வால்னா பறக்கிறதுன்னா லவ்வால்னு போடணும். ஏதோ ஒண்ணு போடியா. ஓம் சுக்லாம்பரதம் சசிவர்ணம் சதுர்புஜம் லவ்வால். என்ன அங்கிள் எல்லாரும் மரம் மாதிரி நிக்கிறாங்க? அங்கிள் நான் இப்ப சிக்ஸர் அடிக்க போறேன், எல்லாரும் கை தட்ட சொல்லுங்க. ஏய் முண்டங்களா, பாப்பா கோல் போட்டுச்சுன்னா எல்லாரும் கை தட்டுக்கலாம்டா. ஐயர்வாள் இப்பவாவது ஒழுங்கா கோல் போடுங்க. வேகமா போட்டுறேன். பால் போடுங்க. பாப்பா அவுட் ஆயிடுச்சு, கை தட்டுறியா? கொண்டு விட்டேன். அங்கிள் என்னம்மா நான் அவுட் ஆனது போய் எல்லாரும் கை தட்டுறாங்க, ஒருத்தர் கூட ஒண்ணும் தெரியல. பிளடி ஃபூல்ஸ், எல்லாரும் போக சொல்லுங்க. டேய் எல்லாரும் போங்கடா. ஏம்மா நானு நீங்களும் போங்க. நான் மட்டும் கோல் போட வேணாமா? ஒண்ணும் வேண்டாம், வீட்ல போடுங்க. எந்த வீட்டுல? மிஸ்டர் ஐயர் நீங்க பால் போடுங்க. தோ வந்துட்டேன். ஐயா சிக்ஸர். பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல். என்ன மேடம், நீங்க ஒத்தால் போதும் 10 ஆள் அடிக்கலாம். வாட் நான்சென்ஸ்? ஐ மீன் நீங்க கிரிக்கெட் விளையாண்ட வேகத்தை சொன்னேன். உங்க வேகத்துக்கு முன்னாடி இம்ரான் கான் என்ன, சல்மான் கான், ஆமீர் கான் யாருமே நிக்க முடியாது. அதையே அம்ஜத் கான் விட்டுட்டீங்க? அவரு ஃபுட்பால் தானே விளையாடுறாரு. ஓ ஷிட். தேங்க்யூ, உட்கார சொல்லிட்டீங்க. நீ யார் மேன்? வாட் யூ வாண்ட்? ஐ எம் ரங்கநாதன் அலேஸ் ஆத்தா ரங்கநாதன். ஆத்தா? ஆத்தா மீன்ஸ்? ஆத்தா மீன்ஸ் மம்மி, மம்மி ரங்கநாதன். இங்கிலீஷ் பேசுறியே, நீ இந்த ஊர்லயே இருக்க? ஆமா, இந்த கிராமத்திலேயே அதிகம் படிச்சது நான் தான். 10 பாதியில விட்டுருக்கேன். Do you have any problem? Come on, tell me. சொல்லுங்க. நோ ப்ராப்ளம். ஒன் ஸ்மால் ப்ராப்ளம். Can I help you? Come on. Come on, tell me. Come on. Come என்ன on. குதிரையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க? சிரிச்சிட்டீங்க. நான் உங்க ஃபேன் விசிறி. அதே பத்தில இருந்து. இப்போ ஒரு 10 நிமிஷமா தான். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னது? இதுல ஒரு கையெழுத்து போட்டுதாங்களே. ஆட்டோ Oh, sure. கிராப். By all means. எல்லாமே சாப்பிடுவீங்களா? போட்டுருங்க. Thank you. கூசுது. இங்க பாருயா. பொன்ராசு, என்னப்பா நீ எங்களை கண்டும் காணாம போய்கிட்டு இருக்கிய? ஒண்ணு இல்லண்ணே, மலை கோயிலுக்கு போன என் தங்கச்சி இன்னும் வீட்டுக்கு வரல.
சாயங்காலம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வராங்க. அதான். பால் சாப்பிடுங்க. வேண்டாம். அந்த பழமாவது சாப்பிடுங்க. வேண்டாம். தானாவது உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? வேணும், ஆனா இப்ப வேண்டாம். என்னாச்சு உங்களுக்கு? ஆமா கௌரி, நேத்து வரைக்கும் ஆத்தாவே உலகம்னு விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன். ஆனா இப்பதான் உலகம்னா என்னன்னே புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு கல்யாணத்துல 4 பேர் என்ன பார்த்து கேலியா பேசினாங்களே. கேலியா பேசுனாங்களா? என்ன பேசுனாங்க? நேத்து வரைக்கும் ஆத்தா வீட்டுல தண்டச்சோறு தின்னுகிட்டு இருந்தான், ஆனா இன்னையில இருந்து பொண்டாட்டி வீட்டுல தண்டச்சோறு திங்க போறான்னு சொன்னாங்க. அவங்க தடுக்கிறாங்க, விடுங்க. இல்ல கௌரி, இன்னையில இருந்து நான் ஒரு புது மனுஷனா, உனக்கு ஒரு நல்ல புருஷனா நம்ம வாழ்க்கையை தொடங்கலான்னு ஆசைப்படுறேன். என்னைக்கு என்னுடைய சம்பாத்தியத்துல உனக்கு ஒரு முழை பூ வாங்கிட்டு வரணும், அன்னைக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். அது வரைக்கும் குட் நைட்.